அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், தர்மம் தன் வாழ்வதனை சூது. I am not prepared to answer you. You are anti-Indian. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. அரசியலில் குதித்த போது ரிமோட்டையும் டிவியையும் ஆக்ரோஷமாக உடைத்ததற்கு 6 ஆண்டுகளுக்கு பிறகு கமல்ஹாசன் விளக்கமளித்துள்ளது தஞ்சை மாவட்ட மக்களை மட்டுமல்ல தமிழக மக்களையே வியந்து பார்க்க வைத்துள்ளது. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். கடந்த 2018ஆம் ஆண்டு மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை தொடங்கிய கமல்ஹாசன் வலதுமில்லை இடதுமில்லை நடுவில் இருப்பதுதான் மையத்தின் நோக்கம் என கூறி 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதலாக களமிறங்கினார். தலைவர் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். அந்த தேர்தலை சந்திப்பதற்காக அவர் வெளியிட்ட பிரச்சார வீடியோவை தற்போது பார்த்தாலும் ரட்சகன் திரைப்படத்தில் நாகார்ஜுனாவுக்கு நரம்பு புடைத்தது போல புடைக்கும். ஏன் கைய கட்டையால அடிக்கிற பாஸ்? நாக்கு பூச்சி. கார்ப்பரேட் கைக்கூலிகளாக மாறியவர்கள் வேண்டுமா என பொங்கி எழுந்து கேள்வி கேட்ட கமல் குனிந்து கும்பிடாமல் நிமிர்ந்து ஓட்டு போடுங்கள் என வீரியத்தையும் வெளிப்படுத்தினார். ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆன கதையாக 2021 சட்டமன்ற தேர்தலில் 2.45% வாக்குகளே கிடைத்தன. இதற்கு மேல் தனித்து போட்டி என வீம்பு செய்து கொண்டிருந்தால் அரசியலில் கரை சேரவே முடியாது என கணக்கு போட்ட கமல் திமுக கூட்டணியில் ஐக்கியமாகி உஷாராக எம்பி சீட்டையும் பெற்றுக் கொண்டார். இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. நீங்க நல்லவரா கெட்டவரா? வைரமுத்து அவர்கள் வரி எழுதி கொடுத்திருக்காரு எனக்கு. இந்த கதையெல்லாம் நான் கேட்கல. நல்லவனா கெட்டவனான்னு மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்துல குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குழி தோண்டி புதைக்கிறாங்க திமுக சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். என்ன கேக்குறாங்க, நீங்க எங்க நிக்கலன்னு. இதோ நிக்கிறேன். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். அதோடு திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்திலும் ஈடுபட்டார். இதற்கு ஏன் டிவி ரிமோட்டை போட்டு சல்லி சல்லியாக நொறுக்க வேண்டும்? திமுகவில் போய் ஐயோ சாமி என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என பவ்யமாக சேர்ந்து கொள்ள வேண்டும் என பலரும் கலாய்த்து தள்ளி. எனி திட்டிங், எனி அபியூசிங், நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங். அவற்றையெல்லாம் காதில் வாங்காத ஆண்டவர் 6 ஆண்டுகள் எப்படியோ பதில் சொல்லாமலேயே காலத்தை தள்ளிவிட்டார். எஞ்சிய காலத்தையுமே அப்படியே கழித்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு பதில் சொல்கிறேன் என்ற பெயரில் ரிமோட்டையும் டிவியையும் உடைத்ததற்கு தானாகவே முன்வந்து காரணம் சொல்லி வாண்டடாக நெட்டிசன்களிடம் சிக்கி இருக்கிறார். என்னடா அவனா வந்து மாட்டான்? நண்டு தானா வந்து வலையில விழுகுது, வர்றது வாயில போட்டுற வேண்டியது. வண்டுக்கு பிறந்த வண்டுகளா? நான் யாரு? இந்த நண்டு இவங்க வலைய அறுக்குதா இல்ல இவன் என்ன வறுக்குறான் நான் பாக்குறேன். டிவி ரிமோட்டை உடைத்தேன் தான், இல்லை என்று சொல்லவில்லை. விமர்சிக்கும் உரிமை ஜனநாயகத்திற்கு உண்டு என ஏற்கனவே சொன்னேனே என கூறினார். தான் தூக்கி போட்ட ரிமோட்டை வேறு ஒருவன் தூக்கி கொண்டு ஓடிவிட்டான் என நக்கலாக முகபாவனையை வைத்துக் கொண்டு பேசிய கமலின் பேச்சை கேட்டு விழாவில் இருந்த அத்தனை பேரும் புரிந்ததை போல கைகளை தட்டினர். எதுக்கா நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட்டை தூக்கி போட்டேன், அதான் சொன்னேன், விமர்சிக்கும் உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு. அது தூக்கி போட்டேன், ஆனா ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓடிட்டான். இதற்கு இது பதில் இல்லையே. தூக்கி போட்ட ரிமோட்டை அப்படியே விடக்கூடாது, மாநிலத்தோடு தான் இருக்க வேண்டும், கல்வியே அப்படித்தான் இருக்க வேண்டும் என நினைக்கிறோம். ரிமோட்டை கொடுப்போமா, எடுத்துக்கொண்டு வா, திரும்ப ரிமோட்டை ஒழித்து வைப்போம், ஒருவர் மீது ஒருவர் அடித்துக் கொள்ள வேண்டாம் என முடிவெடுத்ததாக கூறினார். இந்த அலையன்ஸ் புரிந்தால் புரிந்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் சும்மா இருங்கள். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ரிமோட்டை ஏன் அடிச்சேன்? அது என்னோட உரிமை. அவர் சொல்லக்கூடிய விஷயம்னா ரிமோட்டை ஏன் தூக்கி அடித்தேன், அது வந்து ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய பேச்சுரிமை, கருத்துரிமை. அப்புறமா கடைசியாக அந்த ஸ்பீச்சில் சொல்வார், இது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் பேசாதீங்க. புரியுதால அவன் கருத்துரிமையை, மற்றவனை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் எவனுக்கும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறது தான் கமல்ஹாசன் அவர்களோட ஒரு குணாதிசயம்னு வச்சு.
என்னுடைய நெல் கொள்முதல் ஆணையை பாத்தீங்கன்னா 48 மணி நேரத்திற்குள்ள நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ள கொண்டு வரணும். நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ள வர 60 நாள் ஆயிருக்கு. அவ்வளவு நெல்லை வேண்டுமென்றே மலையில நனைய போட்டு மத்திய அரசு நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொடுக்கக்கூடிய பணத்தையும் பயன்படுத்தாம இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் போலி டிராமா நடத்துறாங்க. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகின்றோம். 360 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கிறீங்க. செத்து போன சமஸ்கிருதத்துக்காக 2400 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கியிருக்கு. தமிழ் மொழியோட வளர்ச்சிக்காக 10 வருட காலத்துல 150 கோடி தான் ஒதுக்கி இருக்குன்ற. இந்தியாவில் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமா இருக்கு. 10 ஆண்டு காலம் இவங்க யூபியில இருந்த பொழுதும் கூட சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை திறந்தாங்க, தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கல. நம்முடைய துணை முதலமைச்சர் வாயால வட சொல்றாரு. அதிகமான சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் முதல்ல இருந்து இருக்கு. நாம எதையும் திறக்கல. கடந்த 10 ஆண்டுகள்ல நம்ம புதுசா எத்தனை பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கிறோம் நீங்க பாருங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தமிழை விட அதிகமா இருக்கு. அதனால் நிதி அதிகமா போகுது. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். கிடைக்கும். தமிழ் பல்கலைக்கழகத்தையும் திறக்க மாட்டாங்க, அதற்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ் பல்கலைக்கழகம் ஒண்ணு வச்சிருக்கோம், அதையும் 2-3 ஆக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய அரசு நிதி கொடுக்கும்? பாத்தியானே எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. நம்ம கரெக்டா எழுதி கொடுத்தா பணம் தரமாட்டேன்னு சொல்ல போறாரு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். அதுவும் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு பதவியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சான்ஸ்கிரிட் இஸ் a dead language னு சொல்றாங்கன்னா அது வன்மையாக கண்டிக்க. இன்னொரு மொழியை செத்து போன மொழி என்று சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? அதாவது அரசியல்வாதிகள் இன்னைக்கு எவ்வளவு தரம் தாழ்ந்துட்டாங்கன்னா தெரியாத ஒரு மொழியை செத்து போன மொழி, மோசமான மொழி, நம்ம மொழியை பெருமையா பேசுவாங்க, தவறு இல்ல. நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். எந்த மொழியும் செத்த மொழி கிடையாது. எல்லா மொழியும் 4 பேர் பேசுறாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்க மொழி பெருசுதான். தமிழ்நாட்டுல சமஸ்கிருதம் பேசுறவங்க இருக்கிறாங்க. அதனால் எவ்வளவு வன்மையான ஒரு பார்வையோடு துணை முதலமைச்சர் இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒன்றே சான்று. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். मंद बुद्धि बालक है, मंद बुद्धि बालक जो வளராத பையன் அப்படிங்கிறாரு. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபம்